என்னோட பேர் திவ்யா. நான் மதுரையிலேருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 915. நான் எடுத்துக்க வந்து கமர்ஷியல் டேக்ஸ் சென்னை சவுத்தில் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? எப்படி டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்தீங்க? பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன். என்ன கல்லூரி? 2020ல் முடிச்சேன். எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் 24ல் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றீங்க? செகண்ட். செகண்ட். எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டீங்க மேம்? 155 கொஸ்டின்ஸ் போட்டேன். நீங்கள் எப்படி செல்ஃபாக படிச்சீங்களா இல்லை இதுவா? அகாடமி போனேன். அகாடமி போய் நான் டேஃப் அகாடமியில் படித்தேன் சிம்மக்கல். தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்கள். என்ன சோர்ஸ் படிச்சீங்க அதெல்லாம் சொல்லுங்கள். ஸ்கூல் புக் ஃபஸ்ட்டு படித்தேன், அப்புறம் அகாடமி புக்கு படித்தேன், அப்புறம் கொஸ்டின் டெஸ்ட் பேட்ச் சேர்ந்து போட்டேன். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கலைச்சொற்கள்லாம் எப்படி படிச்சீங்க? அது அகாடமி புக்கு தான் சார். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்கன்ற நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னால ஓரளவு மேக்ஸ் வரும். என்ன சோர்ஸில் படிச்சீங்க? எல்லாமே ஸ்கூல் புக்ஸா இல்லை இது? ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் கவர் பண்ணேன், அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் வந்து ரெஃபர் பண்ணி படித்தேன். இப்போ பிஒய்க்கு எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரணும். தெரியாதே திருப்பி திருப்பி செஞ்சு பார்த்துட்டே வந்தோம்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். டெஸ்ட்டு அதிகமாக போடணும். ஜிஎஸ் என்ன ப்ரிஃபரன்ஸில் படிச்சீங்க மேம்? ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு, அப்புறம் அகாடமி புக்கு. என்ன ஆர்டர் கேட்குறேன்? ஃபஸ்ட்டு பாலிட்டி ஐஎன்எம் நல்லா படித்தேன், பாலிட்டி படித்தேன், எக்கனாமிக்ஸ் படித்தேன். யூனிட் 8 ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா மேம்? நோட்ஸ் எடுத்து தான் படிப்பேன். நோட்ஸ் எடுத்தால் ஷார்ட்டாக எழுதி வச்சுட்டு ரிவைஸ் பண்ணுறப்ப புக்கு படிக்க மாட்டேன். நோட்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணேன். உங்களோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி மேம்? வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். படிச்சுக்கிட்டே மட்டும் போகக்கூடாது, ரிவிஷனும் பண்ணணும், டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். டெஸ்ட் போடுறீங்க இல்லையா, அதை எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க மேம்? சரியாக இருக்குது, தப்பாக இருக்குது, ஏன் தப்பு பண்ண, அந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணுவீங்க? ஆமாம், டெஸ்ட்டு முடிஞ்சோடனே கரெக்டான கொஸ்டினை விட்டுட்டு தப்பு பண்ண கொஸ்டினை மட்டும் திருப்பி பார்த்துட்டு அதுக்குரிய ஆன்சரை உடனே செக் பண்ணி பார்த்துருவேன். அப்படின்றப்ப அடுத்தடுத்த டெஸ்ட் வரும்போது அந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக வந்தாலும் நமக்கு மார்க் குறையாது. எக்ஸாம் ஹாலில் என்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது மேம்? டென்ஷன் ஆகக்கூடாது. கொஸ்டின் டஃப்னு டென்ஷன் ஆகும். என்னோட டஃப்பாக தான் இருந்துச்சு. டென்ஷன் ஆகி நிறைய பேருக்கு ஒர்க் போயிருச்சு. அதனால் டென்ஷன் ஆகாமல் இருந்ததுன்னா இன்னுமே நான் கொஸ்டின் நானே போட்டிருக்கலாம். எல்லாருமே சொல்கிறாங்க டென்ஷன் ஆகக்கூடாது, ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. அது எப்படி தான் பண்ணுறது அதை சொல்லுங்கள். எப்படிலாம் எழுதணும், எல்லாம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க படிக்கிறவங்க? நல்லா படித்தா போகலாம், உள்ளே போகலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணால் போகலாம், வேலை கிடைக்கும். இந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்ற? சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பாவோட ஆசை அது, என் ஹஸ்பண்டோட ஆசையும். எனக்கு கல்யாணம் ஆனோன்னு படிக்க விட்டுட்டாரு. அதனால் சந்தோஷம். நன்றி, தேங்க்யூ மேம்.